தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. குருஜி மிஸ்டிக் சொல்லும் ஐயாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் கடன் சொன்ன மட்டுங்கானது தீராத கடன். எப்படி தீராத கடன் இப்படி வச்சுக்கோங்க, சரிங்களா? அந்த தீராத கடன் எப்படி அதை சமாளிக்கிறது, அந்த பாதிப்பிலிருந்து எப்படி விடுபடுவது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம், பார்க்க போகிறோம். குருநாதர் மிஸ்டிக் சொல்லும் ஐயா அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடையும், பராகி சுப்பிரமணிய சடையப்பரையா அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா இதுக்கு விடையை சொன்னவங்க அவங்க தானே, நான் சொல்லலை, அவங்க தான் சொன்னாங்க. அதை நான் உள்வாங்கி என் அனுபவத்தில் அதை கொஞ்சம் மேலும் 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 பயன்படுத்தி அதற்கு மெருகூட்டி அதற்கு நிறைய என்ன சொல்கிறது, துணையாக ஜாயிண்டான நிறைய விஷயங்கள்லாம் சேர்த்து தான் நான் பரிகாரமாக சொல்கிறேன். இந்த பரிகாரம் சொல்கிறதுக்கு முன்னால் இயல்பாக தீராத கடன் உடைய ஜாதகம் எதெல்லாம் அப்படின்னு ஒரு பேசிக்காக ஒரு சின்ன விஷயத்துக்கு போயிடும். ஏன்னா நான் சொல்கிறது தீராத கடன்னா கடன்லேருந்து விடுபட முடியாமே வாழ்க்கை ஃபுல்லாக 15 வருஷமா 20 வருஷமா இந்த மாதிரி கடன் போடுவாங்க. அதுக்காக உடனே எனக்கு நகையை கொண்டு அடமானம் வச்சுருக்கேன், ஒரு 2 லட்ச ரூபா கடன் இருக்கு, இப்படிலாம் கேட்காதீங்க. நான் அதுக்கு வரல. தீராத கடன் தீர்க்கவே முடியலை, அவ்வளவு சொத்தும் கேஸில் மாட்டி ஜாமீன் போயிட்டு அந்த மாதிரி அந்த 10-15 வருஷமா 20 வருஷமா போராடிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா நீங்க இதுல எப்படி விடுபடுவது அப்படிங்கிறது தான் குருநாதர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இளங்கிய வேந்தன் அப்படின்னு கம்பர் சொல்றாரு. அதாவது ராமன் யுத்தத்துல கடன் பட்டார் நெஞ்சம், அதாவது கடன் பட்டவன் கலங்கிடுவானா, கடன் ரொம்ப இருந்தானா. அப்படி ராவணன் கண்கலங்கினான்னு சொல்றாரு ஒரு இடத்துல. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட அந்த கடன் மனிதனை கூடவே இருந்து கொள்ளுகின்ற வியாதி. எப்படி கேன்சர், சுகர், பிரஷர்லாம் ஒரு மனுஷனை கூடவே இருந்து கொள்ளுமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கடனும். இந்த கடன்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம், தீராத கடன். அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம், பேச போகிறோம், சரியா? அப்போ இது சம்பந்தமாக நான் என்னுடைய குருநாதர் மிஸ்டிக் சொல்லும் ஐயாட்ட முதல்ல பேசுகிறப்ப அவர் சொன்னார், அதெல்லாம் சரி, ஆனால் யாருக்கு கடன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் ஐயா, நீ ஜோசியக்காரன் தானே, கண்டுபிடிக்க வேண்டாமா, அதை முதல்ல பாரு அப்படின்னு சொன்னேன். அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரியா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு ஜாதகம் இருந்தாலும் பரவாயில்லை, அந்த ஜாதகத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, லக்னாதிபதி, உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தாலும் இந்த லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகமானது லக்னத்திலிருந்து 6ஆம் வீடு, லக்னத்திலிருந்து 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடாது. இருந்தால் இவங்கெல்லாம் தீராத கடன் சுமையால் கஷ்டப்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா 6ஆம் வீடுன்னு சொல்லுவாங்க, அதான் ருண ரோக சத்துருன்னு சொல்லுவாங்க. ருண ரோக சத்துரு. ருணம் என்றால் கடன், ரோகம் என்றால் நோய், சத்துரு என்றால் எதிரிகள். அப்போ 6ஆம் வீடு என்பது ஒரு ஜாதகத்தில் ருணரோக சத்துரு. 6ஆம் வீட்டில் அந்த வீட்டுக்குண்டான கிரகம், நல்லா பார்த்துக்கோங்க, 6ஆம் வீட்டுக்குரிய கிரகம் 6ஆம் வீட்டிலேயே இருக்குமானால், அந்த வீட்டிலேயே அது பலமாக இருக்குமானால் தீராத கடன் ஏற்படும். இல்லை சொத்துக்கள்லாம் விரயமாகி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இதெல்லாம் அடிப்படையான ரூல்ஸு.
உடனே சிலர் வந்து பார்த்துட்டு எங்களுக்கெல்லாம் இப்படி இல்லை நாங்கள் இருக்க அப்படின்னு கேட்டேன். இல்லைன்னா சந்தோஷமா இருங்க, எனக்கு இப்படி ஏன் இல்லைலாம் கேள்வி வைக்காதீங்க. இப்படிலாம் ரூல்ஸ் இருக்கு, அதுதான் சொல்றேன் நடைமுறையில். ஆனால் நான் ஜாத்தை பார்த்தேன்னா நான் அதுக்கு வேற வேற விஷயங்கள் சொல்லுவேன். ஆனால் இதெல்லாம் பொதுவான ரூல்ஸ். சரியா? அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மனிதனுக்கும் 6ஆம் வீட்டிலோ 12ஆம் வீட்டிலோ இருந்து ஒரு கிரகம் திசை நடத்துகிறது. எந்த கிரகமா வேணாலும் இருக்கட்டும், குரு சுக்கிரன் புதன் சனிடா எதுவானாலும் இருக்கட்டும், லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில் இருந்தோ 12ஆம் வீட்டில் இருந்தோ ஒரு ஜாதகர்களுக்கு எந்த கிரகத்தினுடைய திசை நடத்தினாலும் அவர்களுக்கு தீராத, அந்த திசை முழுக்க தீராத கடன் சுமையினால சங்கடப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக 30 வயசுக்கு மேலே 50-55 வயசு முடிய இந்த மாதிரி திசைகள்லாம் வரக்கூடாது, உங்கள் ஜாதகங்கள்லாம் வரக்கூடாது. வந்ததுன்னா வாழ்க்கை நரகத்துக்கு சமமாக இருக்கும். இறந்துலாம் நரகத்தை அனுபவிக்க வேண்டாம், இருக்கிறப்பவே கடனால் அனுபவிச்சு ரொம்ப சங்கடப்படுவாங்க. சரியா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சொன்னோம்ல, அதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு ஜாதகத்தில் 2ஆம் வீட்டிற்குண்டான கிரகம், 2ஆம் வீடுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, குடும்பம் தனம்னு சொல்லுவாங்க, அந்த வீட்டிற்கு உண்டான கிரகம் 6ஆம் வீட்டில் இருக்குமானால், 2ஆம் வீட்டிற்கு உண்டான கிரகம் 6ஆம் வீட்டில் இருக்குமானால் இந்த ரூல்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 6ஆம் வீட்டிற்குண்டான கிரகமானது லக்னத்தில் இருக்குமானால், நல்லா யோசிச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் அமைப்புகள் இருக்குமானால், நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், இதெல்லாம் இல்லாமலே நிறைய ஜாதகத்தில் கடன் எல்லாம் இருக்குது, அது நாங்கள் பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருவோம். ஆனாலும் ஜோதிடத்தினுடைய மூல நூல்களில் சில ரகசியங்கள் கொடுத்துருக்குறாங்களா, அதை அடிப்படையில் உங்களுக்கு வந்து நீங்களும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை சொல்கிறேனே தவிர, இந்த ரூல்ஸ் உங்களுக்கு இருந்து நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் என்ன மாதிரி 30லேருந்து 50 வயசு முடிவுள்ள காலகட்டத்தில் ஏதாவது கொஞ்சம் நல்ல திசை இருந்திருக்கும், அதனால கொஞ்சம் கடன் பெரிய லெவல் இல்லாமல் இருந்திருக்கலாம். அது சந்தோஷப்பட்டுக்கோங்க. எனக்கு இல்லைன்னா யாரும் கேள்வி வைக்காதீங்க, இதை மீண்டும் ஞாபகப்படுத்திடுது. ஏன்னா சில அதிபுத்திசாலிகள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, அதுக்காகத்தான் நான் இந்த பலனை வந்து நான் சொல்கிறேன். சரியா? அப்போ இந்த மாதிரி வந்து கடன் அப்படிங்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறப்போ வந்து கடன்கள் வந்து ஏற்படும். அதனால கடன்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை தாண்டியும் இருக்கும், அதெல்லாம் வேற. சரியா? நான் அதுக்குள்ள வரல. இந்த மாதிரி இருந்ததுன்னா அவர்கள் கடன் சுமையிலிருந்து எப்படி மீள்வது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டிக் ஐயா வந்து எனக்கு ஒரு விஷயம் சொன்னார், ரகசியம் சொன்னார். அந்த ரகசியத்தை நான் பெரியவர்கிட்ட போய் கேட்குறேன், வராகி சுப்பிரமணிய சடையப்பட்ட. அவர் வேற யாரும் இல்லை, நம்முடைய குருநாதர் மிஸ்டிக் ஐயாவுடைய குருநாதர், குடும்ப குருநாதர் தான். அவர்கிட்ட போய் கேட்குறேன். அவர் அது இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து என்ன செய்றாருன்னா விலாவரியாக வந்து சொல்கிறார். இப்போ அவர் என்ன சொன்னார் மிஸ்டிக் ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, தம்பி இந்த ஐயப்ப சாமிக்கு மாலை போடுறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு 6 வருஷம், ஒரு வருஷத்துலலாம் இல்லையா, இந்த மாதிரி கடன் சுமலாம் ரொம்ப இல்லைன்னா ஒரு 6 வருஷம் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், வருஷத்தில் ஒரு 3 மாதம், அதாவது 90 நாட்கள் சைவ உணவு சாப்பிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மந்திரம் சொன்னார். இந்த மந்திரத்தை வந்து என்ன செய்யணும், நீங்கள் வந்து ஜபம் பண்ணணும். என்ன மந்திரம் கேட்குறீங்களா? ஓம் ஐயும் கிளியும் சப்பும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓம் ஐயும் கிளியும் சப்பும், மீண்டும் சப்பும் கிளியும் ஐயும் ஸ்ரீம் சரவண பவ ஸ்வாஹா. இதுதான் அந்த மந்திரம், ஸ்ரீம் சரவண பவ ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை வந்து டெய்லி ஒரு 1008 ஜபம் வந்து பண்ணணுயா. அப்படி 90 நாட்கள் பண்ணணும். சைவ உணவு சாப்பிடணும். 90 நாள் முடிஞ்ச உடனே அவங்களால முடிஞ்ச ஒரு அன்னதானத்தை வந்து செய்யணும். சைவ உணவு சாப்பிட்டு இப்படி வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு 3 மாதம் 90 நாள் இப்படி இவங்க 6 வருஷம் என்ன செய்யணும்யா. செஞ்சாங்க அப்படின்னா வந்து கட்டாயம் குறையும். அப்படி இதை செய்துட்டு அவங்க அந்த வருஷம் வந்து திருவண்ணாமலையுடைய தீப ஜோதியை பார்க்கணுயா.
திருவண்ணாமலையுடைய தீபஜோதியை பார்த்துட்டாங்களா. அப்படி 6 வருஷம் நான் சொன்ன மாதிரி இருந்து அவங்க அந்த வருஷத்துல தீபஜோதியை போய் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட கர்ம பலன் மூலமா கடன் இருந்தாலும் ஜாதகத்துல இருந்தாலும் அதெல்லாம் உடைச்சுக்கிட்டு அவங்க அதுல இருந்து வெளியே வருவாங்க என்ற அற்புதமான ஒரு பரிகாரத்தை வந்து சொன்னாரு. நம்ம அதோட இருக்கணும்ல, சும்மா இருந்தோமா, உடனே நேர பெரியவர்கிட்ட போயிடுச்சு. பெரியவர்கிட்ட போயிட்டு, ஐயா மிஸ்டிக் ஐயா எனக்கு இப்படி சொல்லி கொடுத்துருக்காரு, நீங்க எனக்கு எது ஒன்றும் சொல்லி கொடுக்கலையே ஐயா, நீங்களும் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்ல ஐயா அப்படின்னு கேட்க, அவர் உடனே அவன் தான் சொல்லி கொடுத்துருக்காங்களப்பா, அப்புறம் என்னப்பா உனக்கு, இல்லையா நீங்களும் உங்க திருவாய் மலர்ந்து எனக்கு ஏதாவது ஒரு ரகசியம் சொல்ல மாட்டீங்களா, கடன் அடைக்கிறதுன்னு சொல்லல. சரி சரி நான் சொல்லணுமா, சரி உனக்கு என்ன சொல்லணும்னு நினைக்க, சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவரு எனக்கு சொன்னாரு. இவர் சொன்னதுல பாதி அப்படியே அவர் சொன்னாரு. ஐயா மிஸ்டிக் ஐயா என்ன சொன்னாரோ அதை பாதி அப்படியே சொன்னாரு. அவரும் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வருஷத்துல ஒரு சின்ன வித்தியாசம் தான் வந்து 2 பேரும் சொன்னதுல இருந்துச்சு. மந்திரம் ஒரே மந்திரம் தான், 2 பேரும் மாத்திலாம் சொல்லல. என்ன மந்திரம் சொன்னாங்க, வராகி சுப்பிரமணிய சடைப்பிரதம் சொன்னாரு, ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் சவ்வும் கிளியும் ஐயும் ஸ்ரீம் சரவண பவ ஸ்வாகா அல்லது நமகா இப்படின்னு சொல்லிட்டு 90 நாள் ஜபம் பண்ணணும். சரியா, ஜபம் பண்ணி முடிச்சு சைவமா ஜபம் பண்ணணும். மிஸ்டிக் ஐயா என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்னதா அன்னதானம் பண்ணிட்டு திருவண்ணாமலை ஜோதியை போய் பார்க்க சொல்லு அப்படின்னாரு. ஆனா இவரு அந்த இடத்துல மட்டும் மாத்தி சொன்னாரு. என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த 90 நாள் முடிச்ச உடனே அவங்க உடனடியாக ஒரு 3 நாள் வீட்டை விட்டு கிளம்பி தமிழ்நாட்டில் உள்ள முருகனுடைய அறுவடை வீட்டையும் போய் தரிசனம் பண்ணணும். இதுதான் அவரு சொன்னது. திருவண்ணாமலையை பத்தியெல்லாம் அவர் சொல்லல. நான் மிஸ்டிக் ஐயா இதைத்தான் சொன்னாருன்னு நான் பெரியவர்கிட்ட சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். மிஸ்டிக் ஐயா எனக்கு இப்படி சொல்லி கொடுத்துருக்கான்னு சொன்ன தவிர இன்னும் மெத்தடில் சொல்லி கொடுத்தாலாம் நான் பெரியவர்கிட்ட போய் சொல்ல. ஆனா பெரியவர் ஏதாவது சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து இந்த 90 நாள் விரதத்தை முடிச்ச உடனேயே அப்படியே ஒரு 3 நாள் வீட்டு விட்டு கிளம்பிட வேண்டியதான். கிளம்பி நேர போய் அறுவடை வீட்டுல உள்ள எல்லா கோயிலையும் போய் முருகனை பார்த்து அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். வந்து ஒரு சின்னதா உங்களுக்கு முடிஞ்ச ஒரு அன்னதானத்தை உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா செய்யுங்க. இப்படி 6 வருஷம், அதான் 2 பேரும் ஒண்ணு போல சொன்னாங்க. 6 வருஷம் செய்யுங்க. உங்களை பிடிச்ச தீராத கடன் எதுவா இருந்தாலும் தீரும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்புறம் நம்மளும் இதை நம்ம வாழ்க்கையில அப்படியே 10, 100 போய் ஒரு 1000 பேருக்காவது இதை நம்ம சொல்லியிருப்போம். தீராத கடன் சுமையில இருந்து விடுபடுவதற்காகன்னு சொல்லியிருப்போம். அது இன்னைக்கு வந்து 1000 பேர் என்ன 1000 பேர் உலகம் முழுசும் எல்லாருக்கும் லட்சக்கணக்கான பேர் இதுல வந்து பயனடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோவை இதுல வந்து பதிவு பண்றோம். இந்த புகழ், கௌரவம், பெருமை எல்லாம் குருநாதர் சுப்பிரமணிய சடையப்பர், வராகி சுப்பிரமணிய சடையப்பருக்கும் குருஜி மிஸ்டிக் செல்வம் ஐயாவுக்கு தான் போய் சேரும். இதை நீங்க எல்லாரும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, உங்க குடும்பத்தில் உள்ளவங்க, நண்பர்கள் யாருக்கு இருந்தாலும் சரி, இதை நீங்களும் பயன்படுத்துங்க. குருநாதரை நினைச்சுக்கோங்க. இந்த வித்தையை நமக்கு சொல்லிக் கொடுத்த குருநாதரை அவரோட மனசுல நினைச்சுக்கிட்டு நன்றி சொல்லிட்டு செய்யுங்க. நீங்க செய்யற காரியம் பலிக்கும், வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும், இது உறுதி. சரியா, குருஜி மிஸ்டிக் செல்வம் ஐயாவுடைய டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.